2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக ராஜ்யசபாவில் பெரும்பான்மை பெற்றிருக்கிறது என்டிஏ கூட்டணி. இதனால் இனி பாஜக கொண்டு வரும் மசோதாக்கள் லோக்சபா, ராஜ்யசபா என நாடாளுமன்றத்தின் இரு சபைகளிலும் எளிதாக நிறைவேற்ற முடியும் என்பதால் கலக்கத்தில் இருக்கின்றனர் எதிர்க்கட்சிகள். இந்தியாவில் ஒரு மசோதா சட்டமாக்க வேண்டும் என்றால் அதற்கு லோக்சபா, ராஜ்யசபா என இரு அவைகளிலும் விவாதம் நடத்தி ஒப்புதல் பெற வேண்டும். அப்படி பார்த்தால் லோக்சபாவில் இருக்கும் 543 இடங்களுக்கும் சமீபத்தில் தான் தேர்தல் நடந்து முடிந்தது. இதில் 240 தொகுதிகளுடன் பாஜக மிகப்பெரிய கட்சியாக உள்ளது. அதே நேரம் ராஜ்யசபாவில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 245. இந்தியாவில் இருக்கும் மாநிலங்களில் இருந்தும் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் 238 எம்பிகளும், அரசு பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கும் நியமன எம்பிகளாக 12 பேரும் ராஜ்யசபாவுக்கு தேர்வாகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் சட்டமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு அதற்குட்பட்ட 4 ராஜ்யசபா இடங்களும், குடியரசுத் தலைவர் நியமனத்திற்குட்பட்ட 4 ராஜ்யசபா இடங்களும் காலியாக இருப்பதால் இந்த எண்ணிக்கை இப்போது 237 மட்டும் இருக்கிறது. இதனால் ஒரு கட்சிக்கோ கூட்டணிக்கோ தேவைப்படும் பெரும்பான்மை கிடைக்க 119 உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் ராஜ்யசபாவில் எம்பிக்களாக இருந்தவர்கள் போட்டியிட்டு வென்று லோக்சபா எம்பிக்களானதால் ராஜ்யசபாவில் 10 இடங்கள் காலியானது. அதே நேரம் தெலுங்கானாவில் காங்கிரஸை சேர்ந்த கேசவராவ் மற்றும் ஒடிசாவில் பிஜு ஜனதாதளம் சார்பாக எம்பியாக இருந்த மம்தா மோகன்தாஸ் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தனர். இதனால் 9 மாநிலங்களுக்கான 12 இடங்கள் ராஜ்யசபாவில் காலியாக இருப்பதாக கூறி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இப்போது இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்ட 12 பேரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தெலுங்கானா மாநிலத்தில் தவிர மற்ற அனைத்து மாநிலங்களுக்கான இடங்களிலும் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர்களை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களில் பாஜகவை சேர்ந்த 9 உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளில் 2 உறுப்பினர்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும் தெலுங்கானா மாநிலத்தில் மட்டும் காங்கிரஸை சேர்ந்த அபிஷேக் மனு சிங்வி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 11 இடங்களில் என்டிஏ கூட்டணி வென்றிருப்பதால் 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக ராஜ்யசபாவில் பெரும்பான்மை பெற்றிருக்கிறது என்டிஏ கூட்டணி. இப்போது பாஜக வசம் இருக்கும் ராஜ்யசபா எம்பிகளின் எண்ணிக்கை 96 உயர்ந்திருக்கிறது. இதனால் என்டிஏ கூட்டணியின் பலம் 112 உயர்ந்திருக்கிறது. பொதுவாக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் எம்பிகளும் அரசு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பார்கள் என்பதால் குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 எம்பிக்கள் மற்றும் 2 சுயேட்சை எம்பிகளின் ஆதரவால் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை எட்டியிருக்கிறது என்டிஏ கூட்டணி. அதோடு காலியாக இருக்கும் 4 நியமன எம்பிகளுக்கான இடங்களும் நிரப்பப்பட்டால் என்டிஏ கூட்டணியை பெரும்பான்மை பெறும். இதனால் பாஜக அரசு தாக்கல் செய்யும் மசோதாக்கள் எளிதில் ராஜ்யசபாவில் நிறைவேற்றப்படும் சூழல் உருவாகும் என்று தெரிய வருகிறது. பாஜகவை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் மக்களவையில் பெரும்பான்மையுடன் இருந்தாலும் மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாதது பெரும் தலைவலியாக இருந்தது. ஆனால் அப்போது என்டிஏ கூட்டணியில் இல்லாத, ஆனால் அதே நேரம் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வந்த ஒடிசாவின் பிஜு ஜனதாதளம் மற்றும் ஆந்திராவின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவால் அரசு கொண்டு வரும் மசோதாக்களை ராஜ்யசபாவில் நிறைவேற்றி வந்தது. கடந்த காலங்களில் பாஜக கொண்டு வந்த நில மசோதா மற்றும் முத்தலாக் தடை மசோதாக்கள் ராஜ்யசபாவில் நிறைவேற்ற முடியாமல் முடங்கின. முத்தலாக் தடை சட்ட மசோதா 2வது முறை ராஜ்யசபாவில் தாக்கல் செய்யப்பட்டு பாஜக ஆதரவு கட்சிகளின் உதவியோடு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஒடிசா சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு பிஜு ஜனதாதளம் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்து பிரதமர் பதில் உரையை கூட புறக்கணித்திருக்கிறது. இன்னொரு புறம் பாஜக கூட்டணியில் இருக்கும் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் ஜெகன்மோகனுக்கு தொடர்ந்து தொந்தரவுகள் கொடுத்து வருவதால் அவரது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸையும் முழுதாக நம்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் ராஜ்யசபா இடைத்தேர்தல் பாஜகவுக்கு கை கொடுத்து என்டிஏ கூட்டணிக்கு பெரும்பான்மை பெற்றுக் கொடுத்துள்ளது. இரு அவைகளிலும் பாஜக பெரும்பான்மை பெற்றுள்ள நிலையில் இனி எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற கூட்டங்களை எப்படி கையாளப் போகின்றன என்கிற எதிர்பார்ப்பு எகிரியிருக்கிறது.